தேமுதிக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர் என்பது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பியுள்ள கேள்வியையும் அதற்கு தேமுதிக சார்பில் பிரேமலதா அளித்துள்ள பதிலையும் இப்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணி இப்பொழுது பெயரிலேயே குழப்பம் வந்து விடுகிறது. ஒரு தலைவர் சொல்கிறார் இது விஜயகாந்த் கூட்டணி என்று சொல்கிறார், ஒரு தலைவர் சொல்கிறார் இது கேப்டன் கூட்டணி என்று சொல்கிறார், ஒரு தலைவர் சொல்கிறார் தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று சொல்கிறார், ஒரு தலைவர் சொல்கிறார் தேமுதிக கூட்டணி என்று சொல்கிறார். 4 தலைவர்கள் 4 விதமாக பேசுகிறார்கள். நான் ஒன்று அவர்களிடம் கேட்டுக்கொள்வது, முதலில் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் கூட்டணிக்கு என்னதான் பெயர் என்பதை முதலில் முடிவு செய்து தமிழக மக்களுக்கு அறிவித்து விட்டு பின்பு உங்கள் கூட்டணியை நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள். டைட்டில்ல என்ன பிரச்சனை? தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து தொகுதி உடன்பாடு தெளிவா தானே 2 பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு அண்ணன் வைகோவே சொன்னாரு, அது பரவாயில்ல, நான் கேப்டன் அணின்னு சொல்றேன்னே சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் அணி. இதுல என்ன பிரச்சனை? இன்னைக்கு கூட சகோதரர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை, நாங்க ஏத்துக்கிட்டோம் இதை விஜயகாந்த் அணி என்று, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால தலைவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த பிரச்சனையை கிளப்புவது பூராமே எதிர்கட்சிகளும் பத்திரிகைக்காரர்களும் தான். அதனால இந்த கூட்டணி எப்படியாவது பிரிச்சிடலாம் என்றால் அந்த கனவு வெறும் பகல் கனவுதான்.